ஓம் சாந்தி 20-11-2024 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, மன்மனாபவ என்ற வசீகரண மந்திரத்தின் மூலம்தான் நீங்கள் மாயை மீது வெற்றியடைய முடியும். இந்த மந்திரத்தை அனைவருக்கும் நினைவூட்டுங்கள். கேள்வி: இந்த எல்லையற்ற நாடகத்தில் அனைவரையும் விட வலிமை மிக்க வேலையாட்கள் யார் மற்றும் எப்படி? பதில்: இந்த பழைய உலகத்தை சுத்தப்படுத்தக்கூடிய அனைவரையும் விட வலிமையான வேலையாட்கள் இயற்கை சீற்றங்கள் ஆகும். நிலநடுக்கம் ஏற்படுகிறது, வெள்ளம் வருகிறது என்றால் சுத்தமாகி விடுகிறது. அதற்காக பகவான் யாருக்கும் டைரக்ஷன் கொடுப்பதில்லை. தந்தை எப்படி குழந்தைகளை அளிப்பார்? இதுவோ நாடகத்தில் அப்படி ஒரு பாகம் இருக்கிறது. ராவணனின் ராஜ்யம் அல்லவா? இதனை காட்லி கலாமிட்டிஸ், இறைவனுடைய சீற்றங்கள் என்று சொல்ல முடியாது. அதாவது இறைவனால் ஏற்படுத்தப்படும் சீற்றங்கள் என்று சொல்ல முடியாது. ஓம் சாந்தி. தந்தைதான் குழந்தைகளுக்கு, குழந்தைகளே மன்மனாபவ என்று புரிய வைக்கிறார். மற்றபடி குழந்தைகள் அமர்ந்து தந்தைக்கு புரிய வைக்க முடியும் என்று அப்படி இல்லை. குழந்தைகள் சிவ்பாபா மன்மனாபவ என்று அப்படி சொல்ல மாட்டார்கள். மூல மகா மந்திரம் என்ன இருக்கிறதோ அதை தந்தைதான் கொடுக்கிறார். குருமார்கள் மந்திரம் கொடுக்கிறார்கள். இந்த பழக்கம் எங்கிருந்து வந்தது? யார் புதிய சிருஷ்டியை படைக்கக்கூடிய தந்தையோ அவர்தான் முதலில் மன்மனாபவ என்ற மந்திரத்தை கொடுக்கிறார். இதனுடைய பெயரே வசீகரண மந்திரம், அதாவது வசியப்படுத்தக்கூடிய மந்திரம் என்பதாகும். அது மாயை மீது வெற்றி அடைவதற்கான மந்திரம். இது ஒன்றும் உள்ளுக்குள் ஜபிக்க வேண்டிய மந்திரம் அல்ல. புரிய வைப்பதற்காக அப்படி சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. தந்தை அர்த்தத்துடன் புரிய வைக்கிறார். அதாவது மன்மனாபவ மந்திரம் அப்படின்னு சொன்ன உடனே உள்ளுக்குள்ளேயே மன்மனாபவ அப்படின்னு ஜபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ ஏன் அதை வெறும் மன்மனாபவ அப்படின்னு சொல்லியிருக்கலாமே? அதுக்கு எதற்கு பாபா மந்திரம் அப்படின்னு சொல்றார் அப்படின்னா, உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக மந்திரம் போல உள்ளுக்குள்ள பாபாவை நினைச்சிட்டே இருக்கணும். அதாவது சம்ஸ்கிருதத்துல மந்த்ரா அப்படின்னாலே மனதை விடுபடுத்துவது என்று பொருள். அப்போ இறைவனை நினைச்சிட்டே இருந்தீங்க, அதை ரிப்பீட்டடா சொல்லிட்டே இருந்தீங்க அப்படின்னா மற்ற விஷயங்களில் இருந்து மனம் விடுபட்டுடும் அப்படின்றதுக்காக அந்த பிராக்டிஸ், அந்த சிஸ்டம் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதனால பாபா மன்மனாபவ மந்திரம், வசீகரண மந்திரம் அப்படின்றார். நீங்க பாபாவை நினைச்சிட்டே இருந்தீங்கன்னா மாயாவின் மீது வெற்றி அடைஞ்சிடுவீங்க அப்படின்றார். தந்தை பிரம்மா மூலம் ஸ்தாபனை செய்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எதனுடைய ஸ்தாபனை? அதாவது பிரம்மா மூலம் படைத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பாபா கேட்டுட்டு இருக்கிறார். எதனுடைய ஸ்தாபனை? புதிய உலகத்தின் ஸ்தாபனை. இந்த மனித சிருஷ்டி மரத்தின் ஞானத்தையும் தந்தைதான் கொடுக்கிறார். சக்கரத்தின் ஞானத்தையும் தந்தைதான் கொடுக்கிறார். சத்யுகத்தில் ஒரே ஒரு மொழி இருக்கும், வேறு எந்த மொழியும் இருக்காது. ஒரே ஒரு பாரதம் இருந்தது, ஒரே ஒரு ராஜ்யம் இருந்தது, ஒரே ஒரு மொழி இருந்தது என்பதை நீங்கள் நிரூபித்து சொல்லலாம். சொர்க்கத்தில் சுகம் சாந்தி இருந்தது, துக்கத்தின் பெயர் அடையாளம் இருக்கவில்லை. ஹெல்த், வெல்த், ஹாப்பினஸ் எல்லாமே இருந்தது. அதாவது ஆரோக்கியம், செல்வம், மகிழ்ச்சி எல்லாமே இருந்தது. பாரதம் புதியதாக இருந்தபோது ஆயுளும் மிக நீண்டதாக இருந்தது. ஏனென்றால் தூய்மை இருந்தது. தூய்மையாக இருக்கும் போது மனிதர்கள் ஆரோக்கியமாக இருப்பார்கள். தூய்மையற்று இருக்கும் போது பாருங்கள் மனிதர்களின் நிலைமை என்னவாக ஆகிவிடுகிறது என்று.
அமர்ந்திருந்தபடியே அகால மரணம் ஏற்பட்டு விடுகிறது. இளைஞர்களும் இறந்து விடுகிறார்கள். எவ்வளவு துக்கம் ஏற்படுகிறது! அங்கு அகால மரணம் ஏற்படுவதில்லை. ஃபுல் ஏஜ் இருக்கும். முதுமை வரை யாரும் இறப்பதில்லை. அங்கே எவ்ரிதிங் நியூ, அதாவது எல்லாமே புதியதாக இருக்கும். ஒவ்வொரு பொருளும் சத்தோ பிரதானமாக இருக்கும். தங்கம் கூட ஏராளமாக இருக்கும். எனவே சுலபமாக வெளியெடுக்கப்படக்கூடும். எனவேதான் தங்க கற்களால் கட்டிடங்கள் ஆகியவை அமைக்கப்படக்கூடும். அவ்வளோ ஈஸியா தங்கம் கிடைக்குதுன்னு சொல்லும்போது ஏன் கட்ட மாட்டாங்க? ஈஸியா கிடைச்சிட்டு இருக்கும். அதனால தான் அங்கே அரண்மனைகள் எல்லாம் தங்க கற்களாலேயே கட்டுவாங்க அப்படின்னு சொல்றார். அங்கு எல்லாமே தங்கத்தால் ஆனதாக இருக்கும். சுரங்கங்கள் அனைத்தும் புதியதாக இருக்கும் அல்லவா? போலியானதையோ உருவாக்கவே மாட்டார்கள். அதாவது அங்க எல்லாமே ரியலா இருக்கும். இமிட்டேஷன் எதுவுமே இருக்காது. அசல் கோல்டா இருக்கும். ஆனா இங்கே இமிட்டேஷன். கோல்டு போல தெரியும். ஆனா அது கோல்டு கிடையாது. அங்கே உண்மையானதே நிறைய இருக்கும். ஆகையால போலியானது இருக்காது. இங்கு உண்மையின் பெயரே இல்லை. இமிட்டேஷன், அதாவது போலியானது எவ்வளவு ஜோராக இருக்கிறது. எனவேதான் பொய்யான மாயை, பொய்யான சரீரம், பொய்யான உலகம் என்று சொல்லப்படுகிறது. செல்வம் கூட பொய்யானதுதான். அதாவது இப்போ கிறிஸ்டல்ஸ், ஜெம்ஸ் எல்லாமே இருக்கு. அந்த ரத்தினங்கள் எல்லாமே இருக்கு. ஆனா என்ன சொல்லுவாங்க? அதெல்லாம் ஒரிஜினலா அப்படின்னு பார்த்து வாங்கணும் அப்படின்றாங்க. ஏன்னா எல்லாமே ஆர்டிஃபிஷியல் இமிட்டேஷனை உருவாக்கிட்டாங்க. எது ஒரிஜினல், எது இமிட்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூட முடியல. வைரங்கள், முத்துக்கள் ஆகியவை எல்லாம் எப்படியெல்லாம் உருவாக்குகிறார்கள் என்றால், இது உண்மையானதா இல்லை பொய்யானதா என்று கண்டுபிடிக்க கூட முடியவில்லை. அதாவது இமிட்டேஷன் கூட அவ்வளோ ஷோவா இருக்கு. ஜொலிக்குது தங்கத்தை விட. ஆகையால சில நேரத்துல எது ஒரிஜினல், எது டூப்ளிகேட் அப்படின்னு கூட கண்டுபிடிக்க முடியறதில்ல அப்படின்றார். அங்கோ முற்றிலுமே சுத்திகரிக்கப்பட்ட உண்மையான வைரங்கள் இருக்கும். அதாவது இங்கே அந்த சுரங்கங்களுக்குள்ள போய், மைன்ஸ்குள்ள போய் அந்த கொண்டு வந்தா கூட டைமண்ட்ஸு அது அப்படியே யூஸ் பண்ண முடியாது. டைமண்டுன்னு யாருக்கும் தெரியாது. அப்படி இருக்கும். அது எவ்வளோ பாலிஷ் பண்ணுவாங்க, எவ்வளோ கட்டிங் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் அது ஜொலிக்கும். ஆனா பாபா என்ன சொல்றாரு அப்படின்னா, அங்க ரிஃபைன்டா உண்மையான வைரங்களே இருக்கும் அப்படின்றார். அங்கு ஹெலிகாப்டர்கள் கூட ஃபுல் ப்ரூஃபாக இருக்கும். எந்த ஆக்சிடென்ட் நடக்காது. சின்ன குழந்தைகள் கூட ஓட்டலாம். அந்த மாதிரி ஃபுல் ப்ரூஃப் அப்படின்றார். குழந்தைகள் கூட மிகவும் சத்தோபிரதானமானவர்களாக, கூர்மையான புத்தியுடையவர்களாக இருப்பார்கள். அடுத்தது பாபா பக்தி மார்க்கத்தில் அநேக விஷயங்களை உருவாக்கி இருக்கிறார்கள். பகவானிடம் எவ்வளவு சக்தி இருக்கிறது என்றால், அவர் 1000 சூரியன்களை விட பவர்ஃபுல்லானவர், சக்திசாலியானவர். அவரால் எல்லாவற்றையும் சாம்பலாக்கிவிட முடியும் என்று சொல்கிறார்கள். இப்படியெல்லாம் சொல்லிவிட்டிருக்கிறார்கள். நான் குழந்தைகளை எப்படி எரிப்பேன் என்று தந்தை கூறுகிறார். இப்படியெல்லாம் நடக்க முடியாது. நாம பாபாவின் குழந்தைகள் இல்லையா? நம்மகிட்டயே நியாயம் கேட்கிறார். சொல்லுங்க, அப்படிலாம் எழுதி வச்சிருக்காங்க. குழந்தைகளை போய் நான் எப்படி எரிப்பேன்? நீங்களே சொல்லுங்க அப்படின்றார். தந்தை குழந்தைகளை அழிப்பாரா என்ன? இல்லை. இதுவோ நாடகத்தில் இருக்கும் ஒரு பாகம், அவ்வளவுதான். பழைய உலகம் முடியப் போகிறது. இந்த பழைய உலகத்தின் விநாசத்திற்காக இந்த இயற்கை சீற்றங்கள் எல்லாமே வேலைக்காரர்கள் போல வேலை செய்கிறது. மற்றபடி அவர்களுக்கு விநாசம் செய்யுங்கள் என்று தந்தை உத்தரவு பிறப்பிக்கிறார் என்பதல்ல. இது ஏற்கனவே உருவாக்கப்பட்ட நாடகம். அது ரிப்பீட் ஆகிறது. மற்றபடி சங்கரன் நெற்றி கண்ணை திறந்தால் விநாசம் ஆகிவிடும் என்பதல்ல.
இவற்றை காட்லி கலாமிட்டிஸ், அதாவது இறை சீற்றங்கள் என்று கூட சொல்ல முடியாது. இவை இயற்கையாக இருக்கவே இருக்கிறது. அதாவது நேச்சுரல் கலாமிட்டிஸ், இயற்கை சீற்றங்கள். இயற்கையாக அது இருக்கவே இருக்கு. நம்ம ரொம்ப மாசுபடுத்திட்டோம் அப்படின்னா, அது ரிட்டர்ன் காட்டும். ஆகையால சில நேரத்துல தர்மராஜ் யாரும் இல்ல, இந்த இயற்கை சீற்றங்கள் தான் எல்லாருக்குமே நியாயம் கொடுக்கும். யாரோ ஒருத்தர் வந்து தர்மராஜ் அப்படின்னு இருந்தால், நீங்க இப்படி செய்தீங்க, அப்படி செய்தீங்க, இது நியாயம் இல்ல, பார்ஷியாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னு வந்து சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா, இயற்கை சீற்றங்கள் அது வந்ததுன்னா எல்லாரையும் வாஷ் அவுட் பண்ணிடும். யாரையும் வந்து பார்க்கறதில்ல. ஏழை, பணக்காரன், உயர்ந்த பதவியில இருக்கிறவங்க, தாழ்ந்த பதவியில இருக்கிறாங்க, எதையும் பார்க்கறதில்ல. ஆகையில நியாயம் கொடுக்கக்கூடியது இயற்கை சீற்றங்கள் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்பொழுது தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு ஸ்ரீமத் கொடுத்து கொண்டிருக்கிறார். இது யாருக்கும் துக்கம் கொடுக்கக்கூடிய விஷயம் அல்ல. நான் ஸ்ரீமத் கொடுக்குறேன், தூய்மையாக இருங்க, இப்படி இருங்கன்னு சொல்றேன்னா, உங்களுக்கு துக்கம் கொடுக்கறதுக்காக இல்ல. சில நேரத்துல குடும்பங்கள்ல யாராவது ஒருத்தர் ஞானத்துல இருந்தாங்கன்னா, அவங்க இப்படி ஃபீல் பண்ணுவாங்க. நம்ம வந்து சாப்பிடுறதில்ல, நான்வெஜ் சாப்பிடுறதில்ல, அந்த ஃபுட்டு சாப்பிடுறதில்லன்னா, அந்த ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிட முடியறதில்ல அப்படின்னா, நம்மளால அவங்க வந்து துக்கம் அனுபவிக்கிறாங்களோ என்னவோ அப்படின்னு தோணும். எல்லாரும் சினிமாக்கு போறாங்கன்னா, அப்படின்னா கம்பெனி குடுக்கல, பாவம் அவங்களுக்கு கஷ்டம் குடுக்குறோமா அப்படின்னு தோணும். அதை விட முக்கியமாக ஒருத்தர் ஞானத்துல இருக்கிறாங்க, தூய்மையை கடைப்பிடிக்கிறாங்கன்னா, அதுவும் நினைப்பாங்க. இது வந்து அவங்களுக்கு கஷ்டம் குடுக்குற மாரி இல்லையா அப்படின்னு. ஆனா பாபா சொல்றார், இது ஸ்ரீமத் அப்படின்னு நினையுங்க. இது துக்கம் கொடுக்கக்கூடிய விஷயம் அல்ல. சுப்ரீம் பாபா பரமாத்மாவுடைய ஸ்ரீமத் அவ்வளவுதான். நானா ஏதோ சிந்தனை செய்து செய்யல. பாபா சொன்னாரு நான் செய்றேன். அப்படி நினைக்கும் போது அந்த மாதிரி எல்லாம் ஃபீலிங்ஸ் வராது. தந்தை வருவதே சுகத்திற்கான வழி காட்டுவதற்கு. டிராமா பிளான் அனுசாரம் வீடு பழையதாகிக் கொண்டே போகும். இந்த முழு உலகமே பழையதாகி விட்டிருக்கிறது என்று தந்தையும் கூறுகிறார். இது முடிந்து போய்விட வேண்டும். வீடு ரொம்ப பழைய வீடாயிடுத்துன்னா என்ன சொல்வாங்க? இது இடிச்சிட்டு புதுசு கட்டணும்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுபோல நானும் சொல்றேன்றார் பாபா. இந்த உலகமும் ரொம்ப பழசாயிருக்கு. அதனால இப்ப புது உலகம் வேணும் தானே, ஸ்தாபனை செய்யணும் தானே. அது மட்டும் இல்ல, மனிதர்கள் தங்களுக்குள் எப்படி சண்டை போட்டுக் கொள்கிறார்கள் பாருங்கள். அசுர புத்தியினர் அல்லவா? ஈஸ்வரிய புத்தியினராக இருக்கும்போது அடிப்பதற்கான, கொல்வதற்கான விஷயமே இருக்காது. நான் அனைவருக்கும் தந்தையாவேன், எனக்கு அனைவர் மீதும் அன்பு இருக்கிறது என்று தந்தை கூறுகிறார். பாபா இங்கு பார்க்கிறார். ஆனால் நெருக்கமான குழந்தைகள் பக்கம்தான் பார்வை செல்கிறது. அதாவது மதுபன்ல நான் இங்க உட்கார்ந்து உங்களுக்கு திருஷ்டி கொடுத்துட்டு இருக்கிறேன். ஆனாலும் என்னுடைய பார்வை நெருக்கமான குழந்தைகள் எங்கெங்க இருக்காங்களோ அங்க எல்லாம் போகுது அப்படின்றார். அந்த நெருக்கமான குழந்தைகள் யாரு? அவங்க வந்து எப்படி இருப்பாங்க? அதையும் சொல்றார். அவர்கள் தந்தையை மிகவும் அன்பாக நினைவு செய்கிறார்கள், சேவையும் செய்கிறார்கள். ஆகையால் இங்கு அமர்ந்திருந்தாலும் தந்தையின் பார்வை சேவை செய்யும் குழந்தைகள் பக்கம் சென்று விடுகிறது. சில சமயம் டெஹ்ராடூன், சில சமயம் மீரட், சில சமயம் டில்லி. அந்த காலத்துல அங்கதான் புதுசா சென்டர்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணியிருந்தாங்க. ஆகையால அங்க யாரெல்லாம் பாபாவை அன்பா நினைவு செய்துட்டு இருக்காங்களோ, சேவை செய்றாங்களோ, அங்கதான் பாபாவுனுடைய பார்வை போகுது அப்படின்றார். எந்த குழந்தைகள் நினைவு செய்கிறார்களோ, நானும் அவர்களை நினைவு செய்கிறேன். எந்த குழந்தைகள் என்னை நினைவு செய்வதில்லையோ, அவர்களையும் நான் நினைவு செய்கிறேன். நான் அனைவரையும் நினைவு செய்கிறேன். ஏனென்றால், நான் அனைவரையும் அழைத்து செல்ல வேண்டி இருக்கிறதல்லவா? நீங்க நினைச்சாலும் நான் நினைப்பேன். நீங்க நினைக்கலைன்னாலும் நான் நினைப்பேன். ஏன்னா நான் எல்லாரையும் கூட்டிட்டு போகணும் இல்லையா? அப்படின்றார். எவ்வளோ அழகா சொல்றார். இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு
உலகத்தின் ஹிஸ்டரி, ஜியாகிரபி எல்லாமே தெரியும். உங்களைத் தவிர மற்ற அனைவருமே எங்களுக்கு தெரியாது தெரியாது என்று சொல்கிறார்கள். எங்களுக்கு பகவானை பற்றி தெரியாது, அவருக்கென்று எந்த பெயர், ரூபம், தேசம், காலம் எதுவும் கிடையாது என்று சொல்லிவிடுகிறார்கள். எதையும் புரிந்து கொள்வதே இல்லை. இப்பொழுது தந்தை தன்னுடைய சரியான அறிமுகத்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு கொடுக்கிறார். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், சதா அளவற்ற குஷியில் இருப்பதற்கு எல்லையற்ற தந்தை என்ன எல்லையற்ற விஷயங்களை சொல்கிறாரோ அதனை நினைக்க வேண்டும். மேலும் தந்தையை பின்பற்றி கொண்டே செல்ல வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், சதா ஆரோக்கியமாக இருப்பதற்கு தூய்மையை தனதாக்கிக் கொள்ள வேண்டும். தூய்மையின் ஆதாரத்தில் ஹெல்த், வெல்த் மற்றும் ஹாப்பினஸ், அதாவது ஆரோக்கியம், செல்வம் மற்றும் மகிழ்ச்சியின் ஆஸ்தியை தந்தையிடமிருந்து அடைய வேண்டும். வரதானம்: அனைத்து பிராப்திகளை நினைவில் எமர்ஜ் ரூபத்தில் வைத்து சதா நிரம்பியவராக இருக்கக்கூடிய திருப்தியான ஆத்மா ஆகுங்கள். சங்கம யுகத்தில் பாப்தாதா மூலம் என்னென்ன பிராப்திகள் கிடைத்திருக்கிறதோ அவற்றின் நினைவு எமர்ஜ் ரூபத்தில் இருக்க வேண்டும். அதாவது வெளிப்படையான ரூபத்தில் நினைவில் இருக்க வேண்டும். அப்போது பிராப்திகளின் குஷி ஒருபோதும் கீழே அலைச்சலில் கொண்டு வராது. சதா ஆடாமல் அசையாமல் இருப்பீர்கள். நிரம்பிய தன்மை ஆடாதவராக அசையாதவராக ஆக்கிவிடும், அலைச்சலில் இருந்து விடுவித்து விடும். யார் அனைத்து பிராப்திகளிலும் நிரம்பியவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் சதா மகிழ்ச்சியாக, சதா திருப்தியாக இருப்பார்கள். திருப்தி என்பது அனைத்தையும் விட பெரிய பொக்கிஷமாகும். யாரிடம் திருப்தி இருக்கிறதோ அவர்களிடம் அனைத்தும் இருக்கிறது. அவர்கள் அடைய வேண்டிய அனைத்தையும் அடைந்துவிட்டேன் என்று சதா இந்த பாடலை தான் பாடிக்கொண்டிருப்பார்கள். ஸ்லோகன்: அன்பின் ஊஞ்சலில் அமர்ந்து விடுங்கள், அப்போது உழைப்பு தானாகவே விடுபட்டு விடும். இன்றைய அவ்வியக்த சமிக்ஞை: இப்பொழுது எவ்வளவு உடல், மனம், பணம் மற்றும் நேரத்தை சேவையில் ஈடுபடுத்துகிறீர்களோ அதைவிட மனதின் சக்திகள் மூலம் சேவை செய்வதினால் கொஞ்ச சமயத்தில் அதிக வெற்றி கிடைக்கும். இப்போது தனக்காக அவ்வப்போது என்ன உழைக்க வேண்டி இருக்கிறதோ, அதாவது தன்னுடைய சுபாவத்தை மாற்றுவதற்காக, குழுவில் நடப்பதற்காக, அதாவது ஒரு குழுவில் இருக்கணும்னா அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும், பொறுமையாக இருக்க வேண்டியதாக இருக்கும், விட்டு கொடுக்க வேண்டியதாக இருக்கும், சம்ஸ்காரங்களோடு ஒத்து போக வேண்டியதாக இருக்கும். ஆகையால குழுவில் நடப்பது அப்படின்னா அதுக்கும் உழைப்பு தேவையாக இருக்கு. ஆகையால பாபா குழுவில் நடப்பதற்காக அல்லது சேவையில் சில நேரம் வெற்றி குறைவாக கிடைத்திருப்பதை பார்க்கும் போது மனமுடைந்து போகுவது, அதாவது இவ்வளோ சேவை செய்தோ வெற்றி கிடைக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி மனசோர்வில் வருவது, அதுக்கப்புறம் அந்த மனதை சரி செய்வது, இப்படியெல்லாம் சரி செய்வதற்காக முயற்சி செய்ய வேண்டியதாக என்ன இருக்கிறதோ அவை அனைத்தும் முடிந்து போய்விடும். ஓம் சாந்தி. சதா குஷி என்றோ எங்கள் ஞான வாழ்விலே, சதா குஷி என்றோ எங்கள் ஞான வாழ்விலே, பரந்தாமம் செல்வோம் வாருங்களே, பரந்தாமம் செல்வோம் வாருங்களே. கார்மேகமே
எங்கள் வான் மீதிலே, கார்மேகமே எங்கள் வான் மீதிலே, ஞான துளியாக பனியாக விழுகின்றதே, ஞான துளியாக பனியாக விழுகின்றதே. சதா குஷி என்றோ நேற்றோடு மறந்தோம் எங்கள் சோகத்தை, இன்றோ நாங்கள் உங்கள் மடியிலே. நேற்றோடு மறந்தோம் எங்கள் சோகத்தை, இன்றோ நாங்கள் உங்கள் மடியிலே. ஆயிரம் கனவுகளை கண்களிலே, ஆயிரம் கனவுகளை கண்களிலே ஏந்தியே நாங்கள் ஆடிடுவோம். சதா குஷி என்றோ எங்கள் ஞான வாழ்விலே, பரந்தாமம் செல்வோம் வாருங்களே. சதா குஷி என்றோ எங்கள் ஞான வாழ்விலே, சதா குஷி என்றோ எங்கள் ஞான வாழ்விலே, பரந்தாமம் செல்வோம் வாருங்களே, பரந்தாமம் செல்வோம் வாருங்களே. கார்மேகமே எங்கள் வான் மீதிலே, கார்மேகமே எங்கள் வான் மீதிலே, ஞான துளியாக பனியாக விழுகின்றதே, ஞான துளியாக பனியாக விழுகின்றதே. சதா குஷி என்றோ